ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 10th தமிழுக்கான ஒரிஜினல் காலாண்டு தேர்வு நடைபெற்ற ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஒரு முன்மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பாருங்கள். குருவினா சிறுவினா நடுவினா இதில் இருக்குது ஃபஸ்ட் தெரியுதுன்னு பாருங்கள். அப்படி தெரியல போய் உடனடியாக படிச்சிருங்கப்பா. உறுதியாக சொல்கிறேன், இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயம் நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக வரும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை, சரிங்களா? இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட்ஸ் கைட்ஸ் மாடல் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கிராமர் பாட்டோட ஆன்சர் நானே எல்லாம் சொல்லியிருக்கேன், சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பார்க்கலாம்ப்பா. ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளன் பெயரும் முறையே, ஓகேங்களா? டேஷ். செகண்ட் ஒன் மகிழ்ந்து வருமா என்பது டேஷ். தேர்ட் ஒன் நன்மொழி என்பது டேஷ் பண்பு தொகைதா, ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனாரின் அன்பு வைத்தவர் டேஷ், ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகியவற்றை குறிப்பது என்ன? சிக்ஸ்த் ஒன் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என பாடியவர் யார்? செவன்த் ஒன் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது என்ன? எயித் ஒன் காலில் அணியும் அணிகளினை குறிப்பது டேஷ். நைன்த் ஒன் டேஷ் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர், ஓகேங்களா? டென்த் ஒன் கூற்று ஒன்று போராட்ட பண்புடனே வளர்த்தவர் கலைஞர். கூற்று 2 அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. எதுன்னு பார்த்துங்க, சரிங்களா? ரெண்டுமே சரிதான், பார்த்துங்கப்பா. 11th ஒன் பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? 11th வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் இருக்குது. ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 12வது தென்னன் மகளை என குறிப்பிடப்படுவது. 13th ஒன் பார்ப்பது என்பது எந்த நூல் தொகுப்பை குறிக்கிறது? 14th ஒன் பாடலில் உள்ள எதுகையை தேர்ந்தெடுக்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்துங்கப்பா. 15th ஒன் நற்கணக்கு இலக்கணம் குறிப்பு. நெக்ஸ்ட்டு பகுதி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிவு 1ல் வந்து ஏவன் 4 வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்கும். ஸோ 2 மார்க் கொஸ்டின் பா. ஸோ இது பார்த்துலாவாங்க. ஸோ விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க தொல்காப்பியர் மரபியல் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை குறிப்பிட்டுள்ளார், ஓகேங்களா? ஸோ இது எப்படி மாற்றுப்பீங்க? தொல்காப்பியர் எந்த மொழிபெயர்த்தல் என்ற தொடரை வந்து குறிப்பிட்டுள்ளார், அது போடலாம். நெக்ஸ்ட் வந்து உலக காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 5ஆம் இடம் பெற்றுள்ளு சொல்லி கொஸ்டின் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா 5ஆம் தூக்கி இந்த எந்தன் மட்டும் போட்டால் போதும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 17 வந்து பார்த்தீங்கன்னா பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. எந்த ஒரு டவுட்டும் வேணால் படித்து வச்சுங்க. 18th வந்து மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள் எழுதுக. 19th ஒன் நச்சிப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. 20 அமர்ந்தான் பகுப்பது உறுப்பினை தருக. 21 வந்து பண் எண்ணாம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுகப்பா, சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் ஏவேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்கவும். ஸோ இதுக்கு நான் பசங்க நானே ஆன்சர்லாம் சொல்கிற மாதிரி டவுட் பட தேவையில்ல. ஸோ செக் பண்ணி ஒரு வாட்டி கரெக்டாக மட்டும். ஸோ பழமொழி நிறைவு செய்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அந்த மாதிரி பழமொழி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தும் விருந்தோம்பலும் அப்புறம் பட்டினியும் பகைவரையும் போல. ஸோ இப்படி ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. மடு மாடு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க மடுவிற்கு அழைத்து சென்றான் அப்படின்னு அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடு வீடுக்கு வந்து வீடு திரும்பும் நேரம் வந்து விட்டதால் விளையாட்டை விடு, ஓகேங்களா? இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள் வந்து பண்ணணும். 24 பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. அதாவது இப்போ வந்து 4ம் 2ம் சொல்லு குறித்தி இருக்கா, இதில் 4 2 இருக்குது. ஸோ 4 எப்படி போடுங்க? சூ போகிற மாதிரி போடணும். 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊ மாதிரி போடணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆளை வந்து 5 சால்பு ஊன்றிய துணுக்குதா, 5 5 5 எப்படி போடுவீங்க தமிழ் எண்களில் ரூ. ஸோ அதை தமிழில் போட்டு மென்ஷன் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் கலைச்சொற்களை பொறுத்தவரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம். டெம்பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புயல்னு கூட சொல்லுவாங்க, இல்லைனா புயல் இல்லை பெருங்காற்று. ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 வந்து தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கல்வியே ஒருவருக்கு வந்து உயர்வு தருவன்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். ஸோ இந்த வரையும் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பில்டப் பண்ணி எழுதணும். ஸோ நல்லா எழுதணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா தொடரில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27 வந்து கீழ்காண தொடர்களில் வலுமதி வகைகளை இனங்களை எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 28 வந்து பார்த்திங்கன்னா வெயிலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குறளில் அமைந்துள்ள அணியின் வகையை சுட்டி அதனை விளக்கணம் தருக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்குறிப்பேற்ற அணிக்குது. ஸோ தற்குறிப்பேற்ற அணி என்னென்னு படித்து வச்சுப்பா, ஓகேங்களா? ஸோ இதான் கிராமர் பாட்டு ஒரு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சு கண்டிப்பாக இதிலிருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. உறுதியை மறுபடியும் அழுத்தமாக சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பகுதி 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிவு 1ல் வந்து எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்கும் போட்டிருக்காங்க. ஸோ 29 வந்து பேராகிராஃப் கொடுத்து அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது ஒன்று. 30 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளில் நீங்கள் அறிந்து கொண்ட 2 மட்டும் எழுதுக. 31 வந்து பார்த்தீங்கன்னா தமிழனையே வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனை யாவை, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்து வச்சுங்கப்பா.
ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதையினுடையது கீதாஞ்சலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது எப்போது, எப்போ கிடைச்சிதுன்னு பார்த்து வச்சுங்க. இதில் பேரால் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததால் எவை கிடைத்திருக்கும். ஓகேங்களா. இதுவும் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் எவனை 2 வினாக்களுக்கு விடை அளிக்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தி எழுதுக. 33 வந்து ஏதேனும் 2 வலுமதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 34 வந்து புண்ணிய புலவீர் என தொடங்கும் திருவிளையாடல் புராண பாடல் எழுதுக. அப்படி அல்லது தென்னன் மகளை என தொடங்கி வாழ்த்துதுமே என முடியும் வாழ்த்து பாடலை அடிமாறாமல் எழுதுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வினாக்கள் விடை அளிச்சா போதும்பா. 35 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போயம் இருக்குது. ஸோ அதை பார்த்து எழுதணும். அப்புறம் 36 வந்து பார்த்திங்கன்னா உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் கூறுகிறது. ஸோ 35 வந்து பார்த்திங்கன்னா பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சேஞ்ச் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். 37 வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட தொகை நிலையை தொடர்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அன்பு செல்வன் திறன் பேசியின் தொடுதிரலை படித்து கொண்டிருந்தார். ஸோ இதை நீங்கள் எப்படி மாற்றீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் மோர் பானையை திறந்து மோர் தொடுக்கவும். நெக்ஸ்ட் தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பகுதி 4 இதில் வந்து அனைத்து வினாக்களுக்கு விடை அளிக்கும். ஸோ வந்து 5 மார்க் கொஸ்டின். தயவு செஞ்சு இந்த 5 மார்க் கொஸ்டின் எதில் தெரியல பார்த்து வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. பல்துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது, அல்லது நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதணும். ஸோ உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு வந்து கடிதம் எழுதுக. ஸோ ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இல்லை, ஆனால் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க, அதில் வந்து என்ன தெரியுது. ஸோ இதை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எழுதணும். 41 திருச்சி மாவட்டம் கலைஞர் நகர் காமராஜர் தெருவில் உள்ள 571/4 4ஆம் இலக்க வீட்டில் குடியிருக்க சரணின் மகள் அமுத அரசு மேல்நிலையில் படிக்கிறார். அவர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினராக சேர்ந்து பூப்பந்து விளையாட்டில் பயிற்சி பெற விரும்புகிறார். அமுதமாக கருதி கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தனிமொழி தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடர்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேலி இந்த பசங்க கேட்டிருந்தீங்க ப்ரோ இது எப்படி ப்ரோ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நானே சொல்கிறேன் பசங்க, யாரும் கவலைப்படாதீங்க. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் வந்து அண்ணன் எங்கே செல்கிற, இது தொடர்மொழி போட்டாங்களா. இப்போ தம்பி நான் சொல்லுவேன் தனிமொழினா ஒரே வார்த்தை தான் இருக்கணும், அந்த சென்டென்ஸ் முடியணும். ஸோ தம்பி வந்து கடைக்குன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அண்ணன் வந்து என்ன வாங்குகிறாய், ஓகேங்களா. அது தம்பி வந்து புத்தகம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் அண்ணன். அதுக்கு தம்பி வந்து வா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அண்ணன் கேட்குறாரு புத்தகம் அங்காடிக்கு போகலாமா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. சரி, இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ப்பா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரே வார்த்தையில் முடிகிற மாதிரி ரைட் பண்ணால் தனிமொழி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 சென்டென்ஸ் போகிறீங்கன்னா அது தொடர்மொழி. புரிஞ்சிச்சா? எக்ஸாம்பிள் பற்றி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நம்ம பசங்கள்லாம் இந்த மாடல் பார்த்து வச்சு. நெக்ஸ்ட் மொழிபெயர்க்க. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது இல்லை பேராகிராஃப் கொடுத்துவாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாற்றுத்திறனாளிகள் கொஷின், இது தேவையில்லை உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 5 ஸோ 8 மார்க் கொஷின். ஸோ இதில் வந்து இதில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் கம்பல்சரி பார்த்து வச்சுங்க. இப்போ கண்டிப்பாக இதில் இருக்கிறது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்வேன். காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. அல்லது இறைவன் புலவன் இடைக்காலன குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நகைத்துறை எழுதுக. அன்னமயா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டின் கோபாலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு துணி மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. சரிங்களா, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 45 வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. அல்லது பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, நூலுக்கான மதிப்புரை குறிப்பு எல்லாமே வந்து எழுதணும். சரிங்களா, உங்களுக்கு கீழே ஊற்றுறாங்கப்பா, இதை வச்சு நீங்கள் எழுதணும். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஷின்ஸு. ஸோ இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு எல்லாம் டோட்டலாக எல்லாமே போட்டுக்கிறோம் நம்ம சேனல்லேருந்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்று விடாமல் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க. தொடர்ந்து நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒன்றும் வேணப்பா, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் தொடர்ந்து எல்லாம் போட்டுன்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனை ஆன்லைன் செட் பண்ணுறேங்கப்பா. அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.